அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பாலா அவர்கள், அவர் எண்கணித ஜோதிட வித்தகர். அவர் எண்கணிதை பற்றி பட்டை கிளப்புவார். அவர் நமக்கு அந்த எண்கணிதை பற்றி ஒரு நல்ல விரிவான ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாருன்னு வருக என்று அழைக்கின்றோம். ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. இன்னைக்கு நமது லட்சுமி பிரசன்ன ஜோதிட கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கருத்தரங்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதை மென்மேலும் வளர்ச்சியடைந்து 100 200ஆக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களது குபேர கலச அறக்கட்டளையின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ஐயா நம்ம சாரதி ஐயா பேசியிருந்தார். கடைசியாக சொன்ன பாயிண்ட் எனக்கு பொருந்துச்சு மெயினாக. ஏன்னா நான் கும்பலகணம் தான். கும்பலகணத்துக்கு மெயின் விரையாதிபதியாக நம்ம சனி தான் வர்றாரு. அவர் 5ல் தான் போய் உட்கார்ந்துருக்கிறாரு மிதனத்தில். அதனால் எனக்கு புதனும் அங்கே தான் இருக்கிறாரு. அடுத்து 7குடையவன் சூரியனும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு எதில் நாங்கள் முயற்சி பண்ணி நாங்களும் பார்த்தோம், எதுலையுமே ஆகலை. ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றங்கள் கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு பிறகு இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்ம ஜோதிடம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்தோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது. அதில் இந்த ஜோதிடத்தில் முக்கியமாக நான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகம், புதனும் ராகுவும் சேர்ந்த இந்த எண்கணிதம் தான். அதுவும் எண்கணிதத்தில் மெயினாக இப்போ போயிட்டுருக்கக்கூடிய மொபைல் எண்கணிதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபோன் நம்பரை வச்சு நம்ம பலன்களை எடுக்கக்கூடியது. இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம எங்கே போய் பேசினாலும் இந்த எண்கணிதத்தை பற்றி தான் பேசுவோம். அப்போ இந்த எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் எனக்கு நடந்த அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படின்றக்காக தான் 2017 யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம இந்த விஷயங்களை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் நம்ம மாற்றி கொடுத்த எல்லா விஷயங்களும் நல்லா தான் போயிட்டுருக்குது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதில் வரக்கூடிய ஐயா சொன்னது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பங்கை எடுத்து வச்சு நம்ம செய்யணும்னு சொன்னது மாதிரி நம்மளும் அது மாதிரி விஷயங்களை யாரும் சொல்லாததுக்கு முன்னாடியே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஐயா கரெக்டாக அதையும் நம்ம தெளிவுபடுத்தியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே நம்ம ஜோதிடம் அப்படின்றத பார்க்குறத விட ஜோதிடத்தில் வரக்கூடிய வருமானங்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் வரக்கூடிய வருமானங்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பங்கு எடுத்து வச்சு நம்ம உங்களுடைய குலதெய்வத்துக்கு நம்ம வேண்டுதல் செய்யணும். அதாவது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விசேஷ காலங்களில் நம்ம அந்த வேலையை செய்யணும். அப்போ இப்போ நம்மளுக்கு அந்த சிவராத்திரி வரும், மகா சிவராத்திரி வரும். மேக்சிமம் அந்த காலகட்டங்களில் தான் நம்மளுக்கு கோயிலில் விசேஷங்கள்லாம் நடக்கும், குலதெய்வ கோயிலில். அப்போ அந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த விசேஷங்களில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு முக்கிய பங்காக நம்ம செய்யணும். அப்போ அன்னதானத்துக்கு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அந்த அன்னதானம் என்பது ஜீவனாம்சம். அப்போ ஜீவனாம்சத்தை நம்ம அங்கே செய்யும்போது அந்த ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வேலை செய்யும், தொழில் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சனி பகவானை நம்ம இந்த மாதிரி செய்யும்போது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அதில் செஞ்சு, அதாவது குலதெய்வத்திற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சு செய்ய தான் இன்றைக்கி பரிமாண வளர்ச்சியாக நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு நின்று எல்லாரையுமே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அதனால் என்னுடைய கிளைண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிமே, நான் இந்த மாதிரி விஷயங்களை உண்மையிலே அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் அதை செய்யும்போது அவங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம இந்த எண்கணிதங்களை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இந்த எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எண்களின் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த எண்களுக்குள்ளே எப்படி சூட்சமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அப்போ அந்த எண்களுக்குண்டான விஷயங்களை அவரவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அவர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குதுன்றது நம்ம எடுக்க முடியும். அது 2வதாக இருந்தாலும் கூட இந்த எண்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு லேண்டு நம்ம ஒரு பேரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ அந்த லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு அந்த லேண்டு வேலை செய்யுது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ ஒரு ஃபோன் நம்பராக இருந்தால் அந்த ஃபோன் நம்பரை நம்ம எப்படி வாங்குகிறோம்
அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கும்போது அவங்க கை ரேகை வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரே கையில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபோன் நம்பர் நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா? வேலை அவசியம், கட்டாயம் 100% வேலை செய்யும். இப்போ அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வண்டி நம்பர், இப்போ ஒரு வண்டி நம்பரை நம்ம வந்து வாங்கும்போது அதுவும் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்குவோம். அப்போ அந்த வண்டி நம்பரும் நம்மளுக்கு பேசும். அதில் முதல் ஓனர், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நபருக்கு அங்கே வந்து 4 நம்பர்களாக வரும். அதில் வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓனருக்கு பேசும். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஓனருக்கு பேசும். அப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம வந்து சரியாக பார்த்து அதன் பிறகு அந்த நம்பர்களை நம்ம எடுக்கும்போது அது நமக்கு தலைமுறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது, இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு 15 வருஷம் நம்மளுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த 15 வருஷத்துக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கும் அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு அங்கே வந்து வேலை செய்யும். அப்போ நமக்கும் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கணும். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு மட்டும் நல்லா இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது, நம்பர் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த வண்டி அடுத்து குழந்தைகள் ஓட்டும்போது அங்கே வந்து சிறப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனித்து அதை பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ ஒரு திருமண காலகட்டங்கள் நடக்குது. அந்த திருமணத்தை அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணினா தான் நம்மளுக்கு வேல்யூபிள் அதிகம். எங்கேயாவது வெளிநாடு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவருக்கு இவர் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபா அப்படின்றத எப்படி தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கையில் காட்டினா தான் அங்கே வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்பர் விஷயங்கள் அங்கே வந்து வேலை செய்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக எடுத்து அதன் பிறகு தான் நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்றது நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு உண்டான பலன்களை சொல்லி உங்களுக்கு சுக்கிரன் தான் அருமையாக இருக்கிறாரு, அப்போ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்லவராக இருந்தாலும் கூட அதில் ஒவ்வொரு நம்பர்களுக்குமே தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அப்போ 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அருமையான பலன்கள் உண்டு. இதுவே 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே ஆகாத விஷயங்களே அதிகமாக அள்ளி கொடுத்துருவார். அப்போ 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் அப்படின்னு வந்துருச்சுனாலே, அதாவது 4 நம்பரை டோட்டல் பண்ணும்போது 15 அப்படின்ற நம்பர் நம்மள்கிட்ட இருந்துச்சுனாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு திடீர் செலவுகளையும் திடீர் விஷயங்கள், அதாவது திடீர் விபத்துகளை, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 15 அப்படின்ற நம்பரை எல்லாருமே பணம் கொடுத்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 24. இந்த 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இந்த சுக்கிரனுடைய நம்பர், இதெல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு 2வது ஓனராக அவங்க விற்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி விற்கும்போது வாங்கும்போது அப்போ அவருக்கு நல்லா இருந்தால் தானே அவர் கொடுக்க மாட்டார், ஏன் நல்லா இல்லாமல் தானே அவர் கொடுக்குறாரு. அப்போ செகண்ட்ஸ் வண்டி வாங்கும்போது நம்ம வந்து கவனமாக அதை வந்து பார்க்கணும். அவர் ஏதோ கொடுக்குறாரு, அவர் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கக்கூடாது. அப்போ 24 அப்படின்ற நம்பர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மொத்தத்தில் கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இங்கே உருவாக்கும். அப்போ 6666 அப்படின்றதான் பெரிய ஆட்கள் வச்சுருப்பாங்க. சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அந்த 6666 வச்சிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரமா பேரில் சொத்து வாங்கி போட்டு அங்கே சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தியிருப்பார். நம்ம கடனே கட்டக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக இருந்தோம்னாக்கும் கடனாளியாக்கி உங்களை உட்கார வச்சு தெண்ட செலவுகளை கொடுத்துரும் அந்த நம்பர். அப்போ அதனால் அந்த நம்பர்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான். அடுத்து 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மிக சிறப்பான நம்பர். அப்போ 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கும். இதுவே ஒரு வயசு கம்மியாக இருந்து ஒரு 20-25 வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரில் இந்த 33 அப்படின்ற நம்பர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார்னாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லீகல் பிரச்சனையும் உள்ளே வரும். அப்போ நம்ம எது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக எடுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து நம்பர்கள் வேலை செய்கிறது. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், சார் அது எப்படி சார் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் அந்த பழைய நம்பர்லாம் நம்ம என்ன பண்ணுறது, தூக்கி போடுறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் முதல்ல நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம இப்போ 20 வருஷமாக வச்சுருக்க ஒரு நம்பரை, அந்த நம்பர்கள் வந்து எவ்வளவோ ஆட்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அந்த நம்பரை நம்ம வந்து இன்கமிங் கால் மெசேஜ், அதாவது டவுன் பண்ணிட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அப்போ டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பிரச்சனைகள் இல்லாமல்
புது நம்பரை எடுத்து பயன்படுத்தும் போது புதிய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்போ பழைய நம்பரை நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு இன்கமிங் காலிங், இன்கமிங் மெசேஜ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பா நிலப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி புது நம்பர்லேருந்து கூப்பிடும்போது அந்த புதிய நம்பர்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த புதிய நம்பரில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆக்டிவேட் எல்லாமே வேலை செஞ்சு உங்களுக்கு 3 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த நம்பர்கள் வேலை செய்யுது. இப்போ எப்படி நம்பர்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்பர்களை எடுக்கணும். இப்போ 1ல் இருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை இந்த 12 கட்டங்களுக்குள்ளே நம்ம வந்து அடைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த 12 கட்டங்களுக்குள்ளே எப்படி சார் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதெல்லாம் நட்சத்திர வாயிலாக தான் நம்ம வந்து விஷயங்களை அடைக்க முடியும். அதனால் நம்ம வந்து இது கிளாஸாக நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அந்த ஜாதகங்களை வைத்து நம்ம எடுத்து அதன் பிறகு நம்பர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து நம்பரை எடுத்துகிட்டு சார் இந்த நம்பர்கள் எப்படி காசு இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர்கள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, ஆனால் அங்கே டோட்டலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து சிறப்பில்லை. இப்போ நம்மள்கிட்ட மெயினாக வந்து தொழில் ஸ்தானத்தை தான் நம்ம வந்து சிறப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேக்கப் பண்ணிக்கலாம். இதுவே தொழில் சரியில்லை, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குனாக்கும் அவங்க நல்லா இருந்தாலும் தொழில் சரியில்லை அப்படின்னாக்கும் மேக்கப் பண்ண முடியவே முடியாது. அப்போ தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுவான எண்களாக நம்ம வந்து மாற்றி கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் இதுவரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது, இனிமேலும் நடக்கும் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குது, இதை மக்களுக்கும் கொடுக்கணும்னு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எனவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது. அதுவும் இல்லாமல் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. ஏன்னா ஃபோன் பண்ணிங்கனாக்கும் எடுக்கிறதுக்கு முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாக்கும் 8888 நியூமராலஜி சீக்ரெட் அப்படின்ற என்னுடைய எஃபி பேஜும் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நம்பர்களுக்கும் தனித்தனி பலன்கள் கொடுத்துட்ருக்கோம், அதுலேயும் நீங்கள் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுவரைக்கு அருவி மாதிரி கொட்டிட்டார். இத்தனை நேரம் சூரியன் சனி செவ்வாய்னு பேசிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இப்போ வந்து திடீர்னு 32 42ன்னு பேசிட்டாரு. அதாவது வித்தியாசமான இது நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ நம்பர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். அதில் லக்கி நம்பர் என்னென்னு லக்கி நம்பரை நம்ம வந்து ஜாதகப்படி சொல்கிற நம்பர்ஸுங்கிறது வேற. இது வந்து ஏதோ புதுசாக இப்போ வந்து 8888 சார் என்னமோ சொல்லியிருக்காரு, எனக்கும் கூட கொடுத்துருக்காரு. நான் ரிஷப லக்னம் சரி 8888 வந்து 8ஆம் நம்பர் வந்திருக்குது, அப்போ அது யோகமாக இருக்குன்னு நானாக நினச்சிட்டேன். அதுக்கு சார் ஒரு லாஜிக் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வரக்கூடிய காலம் ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக. இதுவரை அதனால் பாலா சார் அவர்களுக்கு நம்ம லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் சார்பாக சிறப்பு செய்வதற்கு ஜெயக்குமார் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.